வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனேன். அங்க வந்துட்டு அவரு நான் என் ஹஸ்பண்ட்காக இந்த பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் சொல்றத பார்த்துட்டு நானும் சந்தேகப்பட்டு, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா அவர் அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே என்கிட்ட காமிச்சாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. உண்மையை சொல்லுங்கம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம கண்டவங்க சொல்றாங்க அப்படின்னு அது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்காத. நான் உன் அம்மா, நான் எல்லாத்தையும் உண்மைதான் சொல்லுவேன். இங்க பாரு, நேத்து ஒரு டாக்டர் பொண்ணு வந்துட்டு தேவையில்லாம உன்கிட்ட உளறுனாளே, நீ அதை வச்சு பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நான் ஒன்றும் அதை வச்சு பேசல. நேத்து எனக்கு ஷோரூம்ல இருந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு gift அனுப்பியிருந்தாங்க. என்ன கூப்பன் அப்படின்னா, நான் வந்து என் பார்ட்னர் கூட சேர்ந்து கோவா போறதா. ஆனா அந்த கடையில நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க கன்ஃபார்மா சொன்னாங்க, நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உடனே நான் போய் கேட்டப்பதான் அவங்க, நான் என்னுடைய அஹ், புருஷனுக்காக இந்த கிஃப்டை வந்து பேக் பண்ணதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லையேன்னு கேட்டேன். ஆனா அவங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க. வீடியோவில் நான் போயிட்டு பைக்கை புக் பண்ணுறது எல்லாமே அப்படியே இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு செகண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. இதெல்லாம் நடந்தது உண்மை அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த டாக்டர் பொண்ணு சொன்னதே எல்லாமே உண்மைதான். என்னோட லைஃப்ல எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு ஏற்பட்ட விபத்துல ஒரு சில விஷயங்கள் மறந்திருக்கு. உங்க எல்லாரையுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவரை மட்டும் ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பா கடைசி ஒரு வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ நடந்த விஷயங்கள் தான் மறந்திருக்கு. அப்ப எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த கல்யாணத்தை நீங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, நான் என்னைக்குமே உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை என்னைக்குமே பண்ண மாட்டேன். நீ தான் என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நீ தான் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ற. நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய மாமா மேல நான் எவ்வளோ வந்துட்டு பாசத்தோட இருந்தேன். அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ என்னடான்னா, எனக்கு நடந்த கல்யாணத்தையும் மறைச்சு நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண பார்த்துருக்க. ஏம்மா நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் என்னைக்குமே உன்னை நல்லபடியா பார்த்துக்கவே மாட்டேன். அவன் யாருன்னு தெரியுமா? அந்த பரமேஸ்வரி, அந்த சேதுபதி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரன். ஸோ கண்டிப்பா உன்னை வந்துட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்க நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தான் வந்துட்டு உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீ தேவையில்லாம அவங்கள நம்பாத அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, போது நிப்பாட்டு. உன்னோட நாடகத்தை நிப்பாட்டு. இதுவரைக்கும் உன்னை நம்பினது போதும். உன்னை நம்பி இதுவரைக்கும் நான் வந்துட்டு ஏமாந்தது போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்போ ஈஸ்வரி. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு வந்துட்டு கார்த்தி மாமாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது அவரோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரியாமையிலேயே நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா, டக்குன்னு எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்க. கடைசியில அவன் தப்பானவன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஒருவேளை அவன் மட்டும் கடைசி வரைக்கும் தப்பானவன்னு தெரியாம இருந்திருந்தா அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய லைஃபையே நீங்க ஸ்பாயில் பண்ணியிருப்பீங்க. உண்மைதானமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரு ரேவதி, ஏதோ நான் தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீ இப்படி பேசுவியா? ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் கார்த்தி மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு நான் அவரோட போக போறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எப்படி போவ? உனக்கும் அவருக்கும் விவாகரத்தே ஆகிடுச்சு. பஞ்சாயத்துல கூட 2 பேருக்கும் பேசி காசு வெட்டி போட்டாச்சு. உங்க 2 பேருக்குமே இனிமே எந்த வித தொடர்பும் இல்லை. உன் கழுத்துல தாலி கூட இல்லை. இங்க பாரு, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது.
அப்ப ரேவதி சொல்றாங்க, ஓ அப்படியாம்மா, அப்ப மாமா என்ன கல்யாணம் பண்ணா நான் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்றேன். நான் இப்பவே மாமாவை கூப்பிடுறேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி, நான் சொல்றதை கேட்காம ரொம்ப ஓவரா பிடிவாதம் பண்ற. ரேவதி சொல்றாங்க, நான் இப்பவே வந்துட்டு மாமாவை கூப்பிடுறேன் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, ரேவதி இந்த நேரத்துல ஃபோன் பண்றா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் போட்டுட்டு நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு. உடனே ஹீரோ வந்துட்டு, சரி அத்தை இருப்பாங்க, அத்தைக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. ரேவதி சொல்றாங்க, மாமா அதான் நான் இருக்கிறேன்னு, என்னை மீறி அம்மா உங்களை என்ன சொல்ல போறாங்க, நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரும் அந்த இடத்துல நிக்க, ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரி நீங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணது உண்மைதானே அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி கேட்குறாங்க, ஏன் மாமா ஷாக் ஆகுறீங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி. அப்போ ரேவதி சொல்றாங்க, ஏன் மாமா நீங்கள் வந்துட்டு என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கீங்க, எப்படி மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் மாமா நீங்கள் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ரேவதி அதுக்கு நான் பதில் சொல்றேன், அது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம், இந்த ஈஸ்வரி தான். இவ தான் அவ்வளோ பிடிவாதம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ரேவதி கேட்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு அப்படி ஒரு பிடிவாதமா, உங்களுக்குள்ள பாதி பிடிவாதத்துல பாதி எனக்கு இருக்காதாம்மா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக நீங்க அவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்க, நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நீ கண்டிப்பா இந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது, அவன் நல்லவனே கிடையாது ரேவதி. ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, அவர் மாதிரி ஒருத்தவரே எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நேரா ஹீரோவை பார்த்து, மாமா நீங்க எப்பவுமே கையில என்னுடைய தாலியை வச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, காட்டுங்க மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி நான் எதுவும் வச்சில்ல. ரேவதி டக்குன்னு ஹீரோவோட பாக்கெட்டை பார்த்து, நீங்க வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோவோட சட்டப்பையிலேருந்து தாலி எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ரேவதி சொல்றாங்க, மாமா அம்மா இப்ப என்ன திரும்ப சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆகிருச்சான், கோவில்ல 2 பேருக்கும் காசு வெட்டி போட்டாச்சான், ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அம்மா என்கிட்ட சவால் விட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சவால் விடுவாங்க, என் புருஷனே என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். மாமா இந்த பிடிங்க தாலி, இதை இப்போ என் கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ நேரா ராஜாவை பார்க்க, ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள என்ன பயப்படுறீங்க, ஈஸ்வரி மட்டும்தான் உங்க கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாரே தவிர்த்து இந்த வீட்டில் உள்ள நாங்க யாருமே உங்களுடைய கல்யாணத்துக்கு இன்னமும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, அதனால நீங்க வந்துட்டு தைரியமா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டலாம், கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் நாங்களே எவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, ரேவதியாவே இப்படி ஒரு முடிவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேவதி வந்துட்டு எப்படியோ அவளுக்கு உண்மை தெரிஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாம் மாமா எனக்கும் சந்தோஷமா இருக்கு, நானா அந்நேரம் உண்மையை சொல்லியிருந்தா அத்தை கண்டிப்பா வந்துட்டு என்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, ரேவதியா வந்து உண்மையை சொன்னதுனாலதான் அத்தை வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கார்த்தி மாமா என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, இந்த கல்யாணத்தை இல்லை அப்படின்னு உங்களால கண்டிப்பா சொல்லவே முடியாது. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ராஜா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, தயவு செஞ்சு உன்னோட கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவ நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த முடிவு தான் சரியா இருக்கும். ஏன் ஈஸ்வரி இப்படி
பேசுற அப்படின்னு அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல நீங்க பேசுறது. இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ அக்கா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இந்த வீட்ல என் மேல பாசத்தோடையும் முழு நம்பிக்கையோடையும் இருக்கிறது என் தங்கச்சி மட்டும்தான். என் பேச்ச கேட்கறதும் என் தங்கச்சி மட்டும்தான். ஆனா நீங்க யாருமே என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவும் மாட்டிக்கிறீங்க, மதிக்கவும் மாட்டிக்கிறீங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, உங்க தங்கச்சியால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையே இங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்க தங்கச்சி வந்துட்டு அன்னைக்கு டாக்டரை வச்சு பொய் சொல்லாம இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்காரு. உங்க தங்கச்சினால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்போ ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, பாத்தியாம்மா, உங்க தங்கச்சி தான் இது எல்லாத்துக்குமே காரணமா. உங்க சொந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு அவங்க இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியவே இல்ல. இப்பயும் உங்க தங்கச்சிய பத்தி தான் நீங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவ வந்துட்டு எனக்காக எவ்ளோ தியாகம் பண்ணியிருக்கா தெரியுமா? அப்ப ராஜா சொல்றாரு, அவ என்னென்ன தியாகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளால இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். நீ வந்துட்டு தேவையில்லாம அவளை இவ்ளோ நம்பி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் அவளுடைய உண்மையான முகம் அந்த சிவனாண்டியோட சேர்ந்து இவ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்த பிறகு நீ ரொம்ப வருத்தம் தான் பட போற. அன்னைக்கு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் கூட யாருமே இருக்க போறதில்ல. நீ அனாதையா தான் நிக்க போற உன் தங்கச்சியை நம்பி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி என்னைக்குமே என்னைய எந்த இடத்துலயுமே அனாதையா நிக்க விட மாட்டா. உங்கள மாதிரி இல்ல. இப்ப என் பொண்ணு ரேவதி என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டா பாருங்க. அந்த மாதிரியா என் தங்கச்சி பண்ணா? நான் என்னைக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டா. என் தங்கச்சி எனக்காக அவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இதோட விடுங்க பேச்ச. இங்க பாருங்க ரேவதியை நான் எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா பார்த்துப்பேன். அவளுக்கு எந்தவித வருத்தமும் இல்லாம, அவளை எந்தவித கவலையும் இல்லாம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வைங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், என்னை அத்தைன்னு கூப்பிட்டா அவ்வளோதான். என்னை அத்தைன்னு கூப்பிட்டானே எனக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க, நான் வந்துட்டு ரேவதியை பத்திரமா பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, சரி வாங்க போவோம். அம்மா கிட்ட பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மா வந்துட்டு கோவமா தான் இருக்காங்க, பேச்சை கேட்கவே மாட்டாங்க. வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேரா ஹீரோவை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியா அக்கா அவளுக்கு தைரியத்தை, எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா. ஆனா அப்போ சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, பெத்த தாய் அப்படின்னு கூட அவளுக்கு கொஞ்சம் கூட பாசமும் இல்ல, மரியாதையும் இல்ல. அவ பாட்டுக்கும் போயிட்டு இருக்கா பாத்தியா, ஒன்னு சுத்தமா மறந்துட்டு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நானும் பார்த்தேன். என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை போல. அப்ப ராஜா சொல்றாரு, அவ பாசம் இல்லாம நடந்துகிட்டதுக்கு நீ தான் சந்திரா காரணம். ஈஸ்வரி கிட்ட கண்டதையும் கடையதையும் சொல்லி 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 ஈஸ்வரிய வந்துட்டு இப்படி கோவமாக்கி ரேவதியும் ஈஸ்வரியும் பிரிச்சு விட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப கூட மாமா வந்துட்டு என்னதான் குறை சொல்றாளே தவிர்த்து அவரு பொண்ணு பண்ண தப்ப வந்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்டு நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, ஹீரோவை அழைச்சிக்கிட்டு நேராக பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமா 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இது நடக்கும் அப்படின்னு எத்தனை நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி ரொம்பவே ஹாப்பியாக பேசுகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.